வாதமொன்றெழுந்ததாகில் உன்னென உடம்பு நோகும் புகைத்தென எரிக்கும் நெஞ்சில் திண்ணமாய் ஆவரண்டு சிறுத்து நீர் கடுத்து விடும் அன்னவர் உரைத்த உண்மை ஆயுறு இவருடைய நடக்கும் உயிர் போனாலும் விட மாட்டோம். இந்த யமகண்ட வைத்தியம் கிட்டியா நடக்கும் கைவரிசை எல்லாம் ராவுகாலம் அழித்து பிடி இந்த இத கூடி என்னல்லடா அவளை பிடிங்கடா என்னல்லடா. நிறுத்துங்கள் வைத்தியரே, பைத்தியத்தை தெளிய வைக்க சொன்னால் பரலோகத்திற்கு அனுப்பி விடுவீர்கள் போல இருக்கிறதே. இது சாதாரண பைத்தியம் இல்லைங்க, பயங்கரமான கிழிப்புள்ள வாதம். அதனால் இப்படி சித்திரவதை செய்ய வேண்டுமா? நானா செய்யறேன், வைத்திய முறையில் அப்படி செய்ய சொல்லுதுங்க. அவருக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சுலபமான முறையில் குணப்படுத்த முடியுமா முடியாதா? முடியும், ஆனா கொஞ்ச நாள் ஆகும். ஆகட்டும், பரவாயில்லை. இம்சை இல்லாத முறையில் எப்படியாவது சுகப்படுத்தினால் போதும். ஆகட்டுங்க. காடு மேடு வனம் வனாந்திரம் வீடு வாசல் தெருவு திண்ணை சத்திரம் சாவடி கிணறு குட்டை கோயில் குளம் ஆறு மடுவு எல்லாம் பார்த்தாப்ல. அகப்படல, போடாத விஷமில்ல, படாத பாடல, தேடாத இடமில்ல. இல்லை இல்லை இல்லை, அகப்படவில்லை. அதுதானே, அத்துடன் நிறுத்திக்கொள், நானே புறப்படுகிறேன். அதான் சரி, அன்னைக்கே செதிர்க்க வேண்டிய வேலை. ஏன் மல்லி, நீயே சொல்லு. அவன் பைத்தியமாக இருந்தாலும் அந்த பசுமையான பார்வை அழகும் பளிங்கான மேனி அழகும் பார்த்து கொண்டே இருந்தார். ஏதேது அந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்வதற்கு பதில் இந்த பைத்தியத்திற்கு தான் உடனே வைத்தியம் செய்ய வேண்டும் போல இருக்கிறதே. மல்லி, வைத்தியம் இப்போது கொஞ்சம் தெளிந்து விட்ட மாதிரி இல்லை? அதனால் தான் நாளைக்கு கூட அனுப்பிவிடலாம் என்று வைத்தியர் சொல்கிறாராம். ஐயோ, நாளைக்கா? பூர்ணமாக இன்னும் தெளியவில்லையே. சொன்னதை சொல்வதில்லை, சரி, கேட்பதற்கு சரியான பதிலை காணோமே. யார் என்ன என்று தெரிந்து கொண்டு பிறகு அனுப்பினால் என்ன? பாடசாலைக்கு நேரம் ஆயிற்றே. தூக்கு தூக்கி காணோமே. தூக்கு தூக்கி தூக்கு தூக்கி நீயா தூக்கு தூக்கி? சரி, புத்தகங்களை தூக்கி கொண்டு வா. இந்த புத்தகங்களை. என்ன சிரிப்பு? பைத்தியக்கார சிரிப்பு. ஐயோ, அந்த புறத்துக்குள்ளே எப்படியோ வந்துட்டானே. இப்படி கொண்டா புத்தகத்தை வித்து கொள்ளு. அவன் தான் தூக்கி கொண்டு வரட்டுமே. அதனால் உனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டமா? இத்தனை வருஷமா இந்த தூக்கு பெட்டியை தூக்கி என் சொந்த பேரும் மறைஞ்சு போய் தூக்கு தூக்கிங்கிற பேரே பரவி போச்சு. அரமனை உத்தியோகமா என்ன? பரவாயில்ல, இன்னைக்கு அவன் வரட்டும். சரி, நான் மகாராஜா கிட்ட போய் மனு கொடுத்துறேன். சரி சரி, புறப்படு. முன்னால போ. சரி, பின்னாலேயே வா. வாருங்கள் வாருங்கள். நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. புது வாத்தியார் வாழ்க. பழைய வாத்தியார் ஒழிகன்னு சொல்லிடாதீங்க. உட்காருங்க. யார் அவன்? அறிவு கட்டப்பல. எழுந்து. உன் அட்டகாசம் எல்லாம் அந்த புறத்தோட. மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். இந்த பாரு, வெளியே போய் உட்காரு. என்ன? அவன் இன்றையிலிருந்து எங்களுக்கு தூக்கு தூக்கி. சரிதான், நான் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த பைத்தியக்கார பைய தூக்கு தூக்கி எனக்கு முன்ன இந்த தரத்துல வந்து உட்கார பாக்குறான். இன்றைக்கு பாடம் புத்தர் துறவில் நகர் நீங்கும் படலம் தான் இன்று நீங்கள் போதிக்க வேண்டியது. போயும் போயும் புத்தன் துறவையா உங்களுக்கு? காதல், கணவனின் கடமை ரெண்டையும் சிந்திக்க தவறியவன் அல்லவா சித்தார்த்தன். மாதவி, மல்லிகா, அறநெறிச்சாரம், ஆச்சார கொள்கை, நீதிநெறி விளக்கம், பக்தி ரசப்பாக்கள் உங்களுக்கு அவசியம் இல்லாதவை. ஆக இவைகளை விட்டொழித்து பருவத்தே பயிர் செய் என்பது போல் உங்கள் பருவத்துக்கேற்ப பாடம் சொல்லிக் கொடுப்பவனே ஆசிரியர். அப்படி இல்லாதவன் மடையன். மாதவி, உலகத்தில் உள்ள காதலன் காதலிகளில் பிரசித்தி பெற்றவர் பெயர்களை சொல் பார்ப்போம். அப்பாவின் தவறுக்கு உங்களை எப்படி நான் கடிந்து கொள்ள முடியும்? சொல்லுகிறேன், கேளுங்கள். பாரசீகத்தில் லைலா மஜ்னு, நமது பாரத நாட்டில் பில்கணன் யாமினி, தமிழகத்தில் அம்பிகாவதி அமராவதி. அம்பிகாவதி கவி சக்கரவர்த்தி கம்பரின் மகன், அதாவது என்னை போல் ஒரு புலவரின் மகன். குலோத்துங்க அரசனின் மகள் அமராவதி, அதாவது உன்னை போல்.
இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் காதலித்தார்கள். அமராவதி அம்பிகாவதியை கணவனாக வரிக்க தீர்மானித்தாள். காரணம் சொல் மாதவி. அவனை அவளுக்கு பிடித்திருந்தது. அது மட்டும் போதாது, வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது. தெரியவில்லையே. மல்லிகா, நீ சொல். எனக்கும் தெரியவில்லை. ராஜகுமாரிக்கு ராஜகுமாரர்கள் கிடைப்பது சுலபம். ஆனால் ஒரு கவி, புலவன், அதிலும் இளமை உடையவன், அவளுக்கு எப்படி கிடைக்க முடியும்? ஆகையால் தான் என்னை போன்ற வாலிப புலவரான அம்பிகாவதியை அரசிலங்குமரி அமராவதி காதலித்தாள். பலே, இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். களவியல் முறைப்படி பன்முறை இருவரும் ரகசியமாக சந்தித்தார்கள். இன்று நான் சொல்லி வந்ததிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மைகள் என்னென்ன? நீங்களே சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் பாடப்போக்கு புதிது, இன்னும் பிடிபடவில்லை. ஆமாமா, காதலில் உயர்வு தாழ்வு ஜாதி பேதம் ஒன்றும் கிடையாது. செல்வம் கல்வியோடு கலந்தால்தான் அதற்கு ஒரு சோபை. இவையே நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மைகள். மேற்கொண்டு நாளை சொல்லுகிறேன். அம்பிகாபதியும் அமராவதியும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்தார்கள் அல்லவா? அரசகுமாரி சற்று தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவள் கண்கள் அவனை அழைப்பதை அறிந்தார். அடிமேல் அடி எடுத்து வைத்து அவள் அறைக்கு வந்தார். அங்கு யாரோ வருவது போல் இருந்தது. ஆபத்து, உங்கள் தலை போய்விடுமே என்று சொன்னாள். போகட்டும், ஒரு சீதைக்காக ராவணன் தன் 10 தலைகளை சிந்தினான். ஒரு மாதவிக்காக தப்பு தப்பு தப்பு, உனக்காக ஒரு தலை சிந்தக்கூடாதா என்று சொல்லி அவளை நெருங்கி, அன்பே, அன்பில் ஊறும் அமுதே, ஆனந்த வெள்ளமே, இன்பப் பெருக்கே. குருவே, என்ன இது? காதல் போதனையின் போது கண்ணையும் மூடிக்கொண்டீர்கள், கருத்தையும் இழந்து விட்டீர்கள். நடிப்பில் உணர்ச்சி மீறிவிட்டது மாதவி. இன்று உங்கள் உணர்ச்சி கட்டுக்கடங்காத காளை போல் மீறிவிட்டது. மிகுதியுள்ள பாடங்களை நாளைக்கு வைத்துக் கொள்வோம். நல்லது. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே சுத்தி கொண்டிருப்பது? சுந்தராங்கதனை கண்டுபிடிக்க வரை. அவனை எப்போது கண்டுபிடிப்பது? நம் கண்ணில் அகப்படும் போது. அவனா வந்து ஆப்பிட்டுக் கொள்வானா? அதற்காகத்தானே நாம தேடுகிறோம். மாதவி, நீ உணர்ச்சி இல்லாதவள், ரசனை இல்லாதவள், மகா கொடூரமானவள். ஏது? குற்றச்சாட்டுகள் பலமாக இருக்கின்றனவே. இருக்கத்தான் செய்யும். இதோப்பா, என் நெஞ்சை திறந்து காட்டுகிறேன். உன் உருவம் இதில் நன்றாக தெரியும். கண்ணாடி பதித்து வைத்திருக்கிறாரா பாரடி? ஊனக்கண்ணால் பார்க்காதே. ஞானக்கண்ணை எங்கிருந்தடி இரவல் வாங்க முடியும்? முயற்சி செய்ய முடியும். மாதவி, இன்னும் என் காதலை தெரிந்து கொள்ளவில்லையா நீ? இல்லை, தெரிந்தும் என்னை சோதிக்கிறாயா? நீங்கள் தான் என்னை சோதிக்கிறீர்கள். சோதனையா? உன்னிடமா? வேதனை என்று சொல். என் நோய் இருக்கிறதே, காதல் நோய். அதற்கு மருந்து உன்னிடத்தில் தான் இருக்கிறது. என்று கேட்டால் தவறென்ன? படிப்பில்லையா? அறிவுதான் இல்லை. அதுவும் இருக்கிறது, ஆனால் கூர்மழுங்கி இருக்கிறது. மாதவி அறிவிலே என் அறிவை வைத்து சாணை பிடித்தால் சரியாய் விடுகிறது. மாதவி மண்டை என்ன சாணக்கல்லா? புத்தி புத்தி புத்தி, ஏதோ என்னை மறந்து சொல்லிவிட்டேன். சுய நினைவில் தான் நீங்கள் பேசினதே இல்லையே. ஏன் இல்லை? இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேனே. மாதவி, என்ன செய்ய வேண்டும் சொல். சந்திரனை பொடி செய்து திரட்டுமா? மஞ்சள் பொடிக்கு பதிலாக நட்சத்திரங்களை பறித்து திரட்டுமா? உன் ஆரத்து வைரங்களுக்கு பதிலாக வானவில்லின் வர்ணங்கள் வேண்டுமா? உன் நெத்தி பொட்டுக்கு? மல்லிகா, பயமா இருக்கேடி. பயப்படாதே. கை வேண்டுமா? சொல், கழட்டி தருகிறேன். கண் வேண்டுமா? கேட்காதே, எடுத்துக்கொள். எது வேண்டும் சொல். நிச்சயமா உனக்கு பைத்தியம் தான். தூக்கிக்கு வைத்தியம் செய்தவரை அனுப்புறோம். மாதவி, என்னை தவிர வேற யாரையாவது மணந்தே என்ன நடக்கும் தெரியுமா? நீ என்னை மறுத்த கதையை பெரிய பலகையிலே கொட்டை எழுத்திலே எழுதி அதை கழுத்திலே தொங்க விட்டுக் கொண்டு ஊர் பூரா விளம்பரப்படுத்துவேன். மாதவி, என்னை ஏற்றுக்கொள். மறுக்காதே. மறுத்தால் என் தலையை இந்த தூணிலே மோதிக்கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்வேன். இந்த பழிபாவம் எல்லாம் உன்னைத்தான் பிடிக்கும். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். மல்லிகா, என்னடி செய்வது? ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கூடாது, நான் சம்மதிக்க மாட்டேன். சத்தியமாக சொல்லுகிறேன், சாக துணிந்து விட்டேன். நீ எனக்கு யமனாக மாறுவதை நான் தடுக்கவில்லை. ஆனால் நான் பேயாக மாறுவேன். உன்னை பிடித்துக் கொள்வேன். புருஷனும் நீயும் பேசும்போது குறுக்கே புகுந்து கூத்தாடுவேன், ஆட்டி வைப்பேன், அலங்கோலப்படுத்துவேன். சரி, சம்மதிக்க வேண்டியதுதான்.
மணந்தால் நாம் இருவரும் ஒருவரே மணப்பது என்று பாலியத்தில் செய்த சத்தியம் என்ன ஆவது? சத்தியமா? நான் செய்தேனா? ஓ ஆமா ஆமா. மாதவிக்காக உன்னையும் மணப்பேன், இன்னும் 9 பேரையும் மணக்க சித்தமாக இருக்கிறேன். தாராள மனசு, தாராள மனசு. இன்றிரவே காந்தர்வ விவாகத்தை முடித்துக் கொள்வோம். நல்ல காரியத்துக்கு நாள் தள்ளக்கூடாது மாதவி. காந்தர்வ முறைப்படி என்ன? காளி கோவிலில் மாதாவின் முன்பு மாலையே மாற்றிக்கொள்வோம். கோட்டை மணி அடிக்கும் போது நாங்கள் 2 பேரும் ரகசியமாக புறப்பட்டு வந்து விடுகிறோம். நீங்களும் தயாராக வந்து விடுங்கள். நடக்க வேண்டிய முறைப்படி எல்லாம் நடத்தி விடுகிறோம். அபாய அறிவிப்பு ஐயா, அபாய அறிவிப்பு வாத்தியார் ஐயா, அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு. நான் மெய்யாக சொல்லுவதை பொய்யாக எண்ணாத அபாய அறிவிப்பு ஐயா, அபாய அறிவிப்பு. ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். ஆழம் தெரியாத காலம் விட்டான் நம்ம அரசாங்கத்தையே எடுத்துக்கிட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால 2 காய் அடிச்சு விட்டான். காலம் தெரியாத கில்லாடி பைய ஒரு கண்ணால 2 காய் அடிச்சு விட்டான். அபாய அறிவிப்பு ஐயா, அபாய அறிவிப்பு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா கட்டாம்பிள்ளை வலையில் விழுந்தாச்சு. ஜாடையாகவே மாதவி மல்லிகா கட்டாம்பிள்ளை வலையில் விழுந்தாச்சு. தூக்கு மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுக்கிர திசையும் அடிக்கிடுச்சு. சுக்கிர திசையும் அடிக்கிடுச்சு. மேடையில் ஏறி ஊஞ்சலாடவே சுக்கிர திசையும் அடிக்கிடுச்சு. சுக்கிர திசையும் அடிக்கிடுச்சு. அபாய அறிவிப்பு ஐயா, அபாய அறிவிப்பு. கண்ணால பாடும் சொல்லி கொடுத்து கணக்கு பண்ணிட்டா. டொய் 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 டொய். காளி கோயிலுக்கு 2ஐயும் வர சொல்லி கட்டவே. டொய் டொய் டொய். கம்பன் மகனான அம்பிகாவை காதலால பலியாகவே போறான். கவலைப்படாதே டொய் டொய் டொய். கண்ணீர் விடாதே டொய் டொய் டொய். கவலைப்படாதே டொய் டொய் டொய். கண்ணீர் விடாதே டொய் டொய் டொய். கவலைப்படாதே கண்ணீர் விடாதே. கவலைப்படாதே கண்ணீர் விடாதே. அபாய அறிவிப்பு ஐயா, அபாய அறிவிப்பு. என்னடா உளற? ஏது அங்கங்க இருந்து இப்ப என்கிட்ட விளையாடுறியா? ஆமா, நீ குழந்தை பாரு, உன்கிட்ட விளையாடுறாங்க. அப்பா உனக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? என் பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இப்போ உன் மகனுக்கு தான் பைத்தியம் மண்டை வரைக்கும் ஏறி இருக்கு. அதுக்கு தான் இந்த அபாய அறிவிப்பு. என்ன சொன்னேன்? என் மகனாவது அப்படியெல்லாம் கேவலமா நடக்கலாகுது. உன் மகன் நடக்காம பின்ன உன் பாட்ட நான் நடக்கிறான். என்ன வாத்தியார நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறியா? வேணும்னா இன்னைக்கு ராத்திரி கோட்டமணி அடிச்சோன்னே அவன் தடபடலா வெளியே கிளம்புறானா இல்லையான்னு பாரு. அப்புறமாவது தெரிஞ்சுக்க. வந்துட்டேன். போய் முழிச்சிட்டு இருக்கியா? தூங்குறியாப்பா? தூங்கிக்கிட்டு இருந்தேன், முழிச்சுக்கிட்டேன். கண்ணே, ஏன்டா இவ்வளவு நேரம்? என்னப்பா பண்றது? மாதவி மல்லிகாவும் என்ன மடக்கிக்கிட்டு அதை சொல்லும் இதை சொல்லுன்னு வதைக்கிறாங்க. உதைக்கிறாங்க? உதைக்கிறதா? இந்த கட்டழகனை கண்டா சிங்கத்தை கண்ட யார மாதிரி நடுங்குறாங்க தெரியுமா? ஒரு கர்ஜனை, அவ்வளவுதான். உட்காரனா உட்காரு, எழுந்துருனா எழுந்துரு. மனுஷத்தனமா நடந்த இடத்துல மிருகத்தனமா நடக்கிற. ஏய், வேட்டையாடிட்டு போறாங்கடா, ஜாக்கிரதை. வேட்டனா உங்க மாதிரி வெத்து மாத்தியாரானாரு கூடி சீக்கிரம் பாருங்க. அடைய ராசான்னு கூப்பிட போறீங்க. ஆமாடா, பிச்சைக்கார கூட தன் பிள்ளைய ராஜான்னு தாண்டா கூப்பிடுவேன். போட, கால காலத்துல போய் சாப்பிட்டு தூங்கு. போய் ஏப்பா,
நீங்க தூங்குங்கப்பா, நான் தூங்க போறேன். போடா. அழகா, எங்கடா போற? அட என்னப்பா நீங்க புறப்படும் போதே அவசரம் மாதிரி. அபசகனமா? பெரிய மனுஷன் பொண்ணு பார்க்க போறாரு, சொல்லாம கொள்ளாம போறியோ? எங்கடா போறேன்னா? எங்கும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? எதுக்காக? எதுக்காக போவாங்க? அம்பிகை தரிசனத்துக்காக போறேன். என்னடா இது இத்தனை நாளும் இல்லாம திடீர் தரிசனம்? இன்னைக்கு தானே விசேஷம். என்ன விசேஷம்? வந்து விசேஷமான விசேஷம். அதெல்லாம் வேறு, இதுவரைக்கும் நான் பார்க்காத விசேஷம். அப்படின்னா நானும் வர்றேன். ஐயோ, நீங்களும் வந்துட்டா அப்புறம் என்ன ஆகிறது? ஏன்பா, நான் வர்றதுனால என்ன? ஒண்ணும் இல்ல, நாம 2 பேருமே போயிட்டா வீட்டை யாரு பாத்துக்கிறது? அதுவும் நியாயம்தான். அதனால நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு விஷயம் இல்ல. என்னப்பா? யாராவது சிப்பாய காவல் வச்சுட்டு போனா என்ன? சிப்பாயா? சரி, நான் போய் சிப்பாயை அனுப்பிவிட்டு போறேன். சிப்பாய் வந்த உடனே வீட்டை பூட்டிட்டு வரணும் பாரு. அதனால பூட்டு சாவியை எடுத்து கொண்டு போ. இந்த நேரத்துல பூட்டு சாவி கேக்குறீங்களே, எங்கன்னு பார்த்து ஓடுறது? போடா, போய் பாடுறா. பெரிய மாளிகையில வாடுறான் பாரு உங்க அப்பன், தேடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. சோம்பேறி பையன். இந்தாங்கப்பா, நேரமாச்சு, நான் வர்றேன். இன்னொரு விஷயம் இல்ல. அடாடாடாடா, இன்னும் என்னப்பா விஷயம்? அதாவது சிப்பாய் வர்ற வரைக்கும் நான் சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். ஏன் சுமந்துட்டு இருங்களேன். என்னடா துடிக்கிற? நீ போய் அந்த ராமாயணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போ, அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு. அடாடாடாடா, பெரிய ராமாயணமா போச்சு உங்களோட. சரி, வேண்டியதெல்லாம் ஒரேடியா சொல்லுங்க. ராமாயணம், கண்ணாடி, படி, அப்புறம் சட்டை. சட்டையா? படிக்கிறதுக்கு எதுக்குப்பா சட்டை? அட படிக்கிறதுக்கு இல்லடா, சிப்பாய் வந்த உடனே புறப்படுறதுக்காக. போப்பா, எடுத்துட்டு வா. வந்து சரி. ஏப்பா வந்துட்டியா? வந்துட்டேன். எப்போ முழிச்சிட்டு இருக்கியா, தூங்குறியாப்பா? தூங்கிக்கிட்டு இருந்தேன், முடிச்சுக்கிட்டேன். கண்ணே, ஏன்டா இவ்வளவு நேரம்? என்னப்பா பண்றது? மாதவி மல்லிகாவும் என்ன மடக்கிக்கிட்டு அதை சொல்லும் இதை சொல்லுன்னு வதைக்கிறாங்க. என்ன உதைக்கிறாங்க? உதைக்கிறதா? இந்த கட்டழகனை கண்டா சிங்கத்தை கண்ட யானை மாதிரி நடுங்குறாங்க தெரியுமா? ஒரு கர்ஜனை, அவ்வளவுதான். உட்காரனா உட்காரு, எழுந்துருனா எழுந்துரு. மனுஷத்தனமா நடந்த இடத்துல மிருகத்தனமா நடக்கிற. ஏய், வேட்டையாடிட்டு போறாங்கடா, ஜாக்கிரதை. வேட்டனா? உங்க மாதிரி வெத்து மாத்தியாரானாரு கூடி சீக்கிரம் பாருங்க. அடைய ராசான்னு கூப்பிட போறீங்க. ஆமாடா, பிச்சைக்காரன் கூட தன் பிள்ளைய ராஜான்னு தாண்டா கூப்பிடுவேன். போட, காலகாலத்துல போய் சாப்பிட்டு தூங்கு. ஏப்போய், ஏப்பா, நீங்க தூங்குங்கப்பா, நான் தூங்க போறேன். போடா. அழகா, எங்கடா போற? அட என்னப்பா நீங்க புறப்படும் போதே அவசரம் மாதிரி. அபசகனமா? பெரிய மனுஷன் பொண்ணு பார்க்க போறாரு, சொல்லாம கொள்ளாம போறியோ? எங்கடா போறேன்னா? எங்கும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? எதுக்காக? எதுக்காக போவாங்க? அம்பிகை தரிசனத்துக்காக போறேன். என்னடா இது இத்தனை நாளும் இல்லாம திடீர் தரிசனம்? இன்னைக்கு தானே விசேஷம். என்ன விசேஷம்? வந்து விசேஷமான விசேஷம். அதெல்லாம் வேறு, இதுவரைக்கும் நான் பார்க்காத விசேஷம். அப்படின்னா நானும் வர்றேன். ஐயோ, நீங்களும் வந்துட்டா அப்புறம் என்ன ஆகிறது? ஏன்பா, நான் வர்றதுனால என்ன? ஒண்ணும் இல்ல, நாம 2 பேருமே போயிட்டா வீட்டை யாரு பாத்துக்கிறது? அதுவும் நியாயம்தான். அதனால நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு விஷயம் இல்ல.
என்னப்பா யாராவது சிப்பாய காவல் வச்சுட்டு போனா என்ன? சிப்பாயா? சரி, நான் போய் சிப்பாயை அனுப்பிவிட்டு போறேன். சிப்பாய் வந்த உடனே வீட்டை பூட்டிட்டு வரணும் பாரு. அதனால பூட்டு சாவியை எடுத்து கொண்டு போ. இந்த நேரத்துல பூட்டு சாவி கேக்குறீங்களே, எங்கன்னு பார்த்து ஓடுறது? ஓடா போய் பாடுறா. பெரிய மாளிகையில வாடுறான் பாரு உங்க அப்பன், தேடுறதுக்கு கஷ்டப்படுறாரு. சோம்பேறி பையன். இந்தாங்கப்பா, நேரமாச்சு, நான் வர்றேன். இன்னொரு விஷயம் இல்ல. இன்னும் என்னப்பா விஷயம்? அதாவது சிப்பாய் வர்ற வரைக்கும் நான் சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். ஏன் சுமந்துட்டு இருங்கள? என்னடா துடிக்கிற? நீ போய் அந்த ராமாயணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போ, அது வரைக்கும் படிச்சுக்கிட்டு. பெரிய ராமாயணமா போச்சு உங்களோட. சரி, வேண்டியதெல்லாம் ஒரேடியா சொல்லுங்க. ராமாயணம், கண்ணாடி, படி, அப்புறம் சட்டை. சட்டையா? படிக்கிறதுக்கு எதுக்குப்பா சட்டை? அட படிக்கிறதுக்கு இல்லடா, சிப்பாய் வந்த உடனே புறப்படுறதுக்காக. போப்பா, எடுத்துட்டு வா. வந்து சரி. நேரமாச்சு, நான் வர்றேன். இன்னொரு விஷயம் இல்ல. ஏப்பா இப்படி சந்தர்ப்பம் தெரியாம சித்திரவதை செய்றீங்க? இருங்கப்பா, வந்து கவனிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போய். தண்ணி கூடவா நான் கொண்டாந்து கொடுக்கணும்? அப்பனுக்கு கொண்டாந்து கொடுத்தா குறைஞ்சா போவேன். போடா கண்ணு, போப்பா. என்னப்பா அது, கதவை பூட்டிட்டீங்க? அதுக்காக தானடா கேட்டேன் பூட்டி சாவிய. அடிப்பயல, தரிசனத்துக்கா போற? இங்கே பாரு தரிசனத்தை. ஆசைக்கும் ஒரு அளவு வேணா? அயோக்கிய பயல, அரசகுமாரியா வேணும் உன் அழகுக்கு? உன் ஆசையில தீய வைய. ஆசைக்கு ஒரு அளவேதனா, அறிவில்ல அப்பா, முற்போக்கு தெரியாத முட்டாளப்பா. வேணா, கதவை திறந்துடு. இல்ல உதைக்கிற உதையில கதவு பணால், வெளியே வந்தா நீ பணால். உதைச்சுக்கிட்டு கடவுள் அழுத, ரெண்டு காலையும் தூக்கி உத மண்டு பயல. ஐயோ, கோட்டமணி அடிச்சுட்டானே, ரெண்டு பேரும் வந்து திண்டாடுவாங்களே. மாதவி, மல்லிகா, கழட்டு பயல, எவ்வளவோ ரகசியமா ஏற்பாடு பண்ண, எப்படியா கண்டுபிடிச்சிட்டியே? கிழவனை விட நீங்க புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது என்னைக்கு இல்லடா தம்பி. நானு உன் மாதிரி இருந்தேன்டா கிழவன். நானு முட்டாப்பல. மலை தனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு, தாராளமா இங்கே வந்து கதிங்கிணத்தும் தாளம் போடுதையா. ஏறாத மலைதனிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு, ஏறாத மலைதனிலே வெகு ஜோரான கௌதாரி ரெண்டு, தாராளமா இங்கே வந்து கதிங்கிணத்தும் தாளம் போடுதையா. தாராளமா இங்கே வந்து கதிங்கிணத்தும் தாளம் போடுதையா. கதிங்கிணத்தும் தாளம் போடுதையா. கல்ல உங்கள் மனம் கரைஞ்சி நின்று எங்கையிலே கண்கண்ட காளியம்மா கருணை செய்வது காலோ. போடு தாம் திமி திமி தந்த கோனாரே, தீம் திமி திமி திந்த கோனாரே, தாம் திமி திமி தந்த கோனாரே, தீம் திமி திமி திந்த கோனாரே. ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே. ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே. செக்கச்சவென செம்மறியாடுகள் சிங்காரமாக நடை நடந்து,
செக்கச்சவென செம்மறியாடுகள் சிங்காரமாக நடை நடந்து பக்கடையாகவே பேசிக்கொண்டு பலி வாங்கும் பூஜாரியை நம்புதடா. பக்கடையாகவே பேசிக்கொண்டு பலி வாங்கும் பூஜாரியை நம்புதடா. போடுதா திமி திமி தந்த கோனாரே, தீ திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே. சோலைவனங்கள் தழைக்கிருக்க சோலைவனங்கள் தழைக்கிருக்க அதை சொந்தமாய் திங்கும் சுகம் இருக்க. சோலைவனங்கள் தழைக்கிருக்க சொந்தமாய் திங்கும் சுகம் இருக்க. பாலைவனத்தை நம்பி வந்து பாலைவனத்தை நம்பி வந்து பழி வாங்கும் பூஜாரியை தேடுதடா. பாலைவனத்தை நம்பி வந்து பழி வாங்கும் பூஜாரியை தேடுதடா. போடுத்தான் திமி திமி தந்த கோனாரே, தீ திமி திமி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே. தாம் திமி திமி தந்த கோனாரே, தீ திமி திமி திந்த கோனாரே, தாம் திமி திமி தந்த கோனாரே, தீ திமி திமி திந்த கோனாரே. மகாராஜா, மகாராஜா, என்னை காப்பாற்று, காப்பாற்று. ஆசிரியரே, என்ன விஷயம்? என் மகன் இவ்வளவு கயவனாக நடந்து கொள்வான் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை மகாராஜா. உம்மகனா? கட்டழகனா? என்ன செய்தான்? பரம்பரை கௌரவத்திற்கு பழி தேடி விட்டான் மகாராஜா. அப்படி என்றால்? மகாராஜா, மாதவி மல்லிகா இருவரையும் காளி கோவிலில் இன்றிரவு தாலி கட்டப் போவதாக திட்டம் போட்டிருக்கானாம் கட்டழகன். பூங்காவின் தீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா. பூங்காமல கனவு கண்டீகளா, இப்ப ஜோடியாகவே வந்த தண்டங்களா. முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா, அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா. முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா, அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா. திக்கான போடும் இடம் பெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா. திக்கான போடும் இடம் பெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா. பூங்காவின் தீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கெட்டு போன அசல் மண்டுகளா. வாங்க வாங்க வாங்க. ஆஹா, அழகு சிலைகளே, அந்த புற சுந்தரிகளே, உங்கள் அன்பன் அந்த கட்டழகன் இன்னுமா வரவில்லை? ஐயோ, இப்படியே காத்துக்கொண்டே நின்றிருந்தால் உங்கள் கமல பாதங்கள் நொந்து விடாதா? ஓஹோ, உங்கள் கட்டழகனை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்து பார்க்க மாட்டீர்களோ? ஆஹா, நீங்கள் அன்றோ கற்பு களஞ்சியங்கள். பதிவிரதா சிரோன்மணிகளே, உங்கள் கள்ளக்காதலை அமலாக்குவதற்கு காளி கோயில் தானா கிடைத்தது? ஆனால் அந்த புறத்திலேயே அரங்கேற்றி இருக்கலாமே உங்கள் நாடகத்தை. அப்படியானால் ஏது இதில் கூட கள்ளத்தனமா? சரியான கைகாரிகள் தான் நீங்கள். நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ எதற்காக இங்கு வந்தாய்? அப்பா, இருமாப்புக்காரி, உங்கள் கள்ளக்காதலை நிறைவேற்றுவதற்கு செய்த குள்ள நரி தந்திரமா இது? குல துரோகி! பார்த்தாயா, இந்த விஷ பரீட்சை வேண்டாம் என்று எத்தனை தடவை சொன்னேன், கேட்டாயா? நீங்கள் நினைப்பது தவறு. விளையாட்டாக செய்ததை விபரீதமாக எண்ணி விடாதீர்கள் அப்பா. விளையாட்டு? காதல் விளையாட்டு தானே? காதகி! காளி தேவியின் மேல் ஆணை, நாங்கள் காதல் விளையாட்டுக்கு வரவில்லை அப்பா. ஆம் மகாராஜா, நாங்கள் கள்ளக்காதல் நடத்துவதா இருந்தால் காவலர்களை ஏன் அழைத்து வர வேண்டும்? இந்த நேரத்தில் இங்கு வர வேண்டிய அவசியம்? சட்டாம்பிள்ளையின் கொட்டத்தை அடக்கவே இந்நாடகத்தை தயாரித்தேன் அப்பா. எங்கள் இருவரையும் மணக்காவிட்டால் இறந்து விடுவதாக கூறினார். அவருக்கு சரியான புத்தி போட்டுத்தான் இந்த சதி செய்தோம் மகாராஜா. அப்படியா விஷயம்? நான் கூட தவறாக எண்ணிவிட்டேன். நீ ஏன் இங்கு வந்தாய்? எனக்கு இவ்வளவும் தெரிவித்தவன் இவன்தான் மகாராஜா. அப்படியானால் நிஜ பைத்தியம் இல்லையா இவன்? எதற்காக இப்படி நடித்தாய்? எந்த காரியத்துக்கும் காரணம் இல்லாமலா இருக்கும்? என்ன காரணம் சொல்லிவிடு. சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அற்பனே, அனாவசியமாக பேசாதே. உண்மையை சொல். நீ யார்? உண்மையை சொன்னால் நான் ஒரு நடிகர். என்ன நடிகனா? நாம் எல்லோருமே நடிகர்கள் தானே. என்னடா உளறுகிறாய்?
ஒழுங்கான முறையில் சொல்கிறாயா இல்லையா? உண்மையைத்தானே சொன்னேன். உலகம் ஒரு நாடக மேடை, நாம் எல்லோரும் நடிகர்கள். தெரியுமடா திமிரு பிடித்தவனே. சமர்த்தாக இத்தனை நாள் ஏமாற்றி வந்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? ஏமாற்றியது ஒரு பெரிய குற்றமா? அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களும் குற்றவாளிகள் தானே. உலகில் எந்த தொழிலில் எவரிடத்தில் ஏமாற்று இல்லை. பிச்சைக்காரன் முதல் பெரும் பணக்காரன் வரை ஏமாற்றுவது என்பது இயற்கை மகாராஜா. இப்படி ஏகத்தாளமாக பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? ஏறக்குறைய தெரியும் மகாராஜா. தெரிந்திருந்துமா திகில் இல்லாமல் பேசுகிறாய்? சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும் அம்மணி. வேதாந்தி போல் பேசினால் விட்டு விடுவேன் என்றால் நினைக்கிறாய்? உண்மையை சொல்கிறாயா, உயிரிழக்கப் போகிறாயா? வேண்டாம் அப்பா. மூடுவாய். ஏன் இந்த பிடிவாதம்? தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு, மன்னிப்பு கிடைக்கும். மன்னிப்பதா? அதுதானே உங்களால் முடியாது. முடியாதா? நிச்சயமாக முடியாது. நான் நாடோடியாக திரிந்த நான், மாமனாரால் குற்றம் சாட்டப்பட்ட மருமகன், சுந்தரபுரி இளவரசன் சுந்தராங்கதன். இளவரசர் சுந்தராங்கதனா? ஏற்கனவே ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டவன் அல்லவா? சொர்ணபுரி அரண்மனைக்கு அனுப்பிவிடுங்கள். வேண்டாம் அப்பா, தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்பதா? அரசாங்கத்தையே அவமதிக்கும் முறையில் அப்பாவி போல் நடித்த அகந்தைக்காரனை மன்னிப்பதா? அது மட்டும் நடக்காது. அதற்கு சட்டமும் இடம் கொடுக்காது. சட்டமும் திட்டமும் நம்மால் வகுக்கப்பட்டதானே. நீங்கள் மனது வைத்தால் மாற்றி அமைக்க முடியாதா? அப்பா. என்ன சொன்னாய்? அறிவு கட்டவளே, எங்கிருந்தோ வந்தவனுக்கு இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறாய். எங்கிருந்தோ வந்தவர்தான், ஆனால் எனக்காகவே பிறந்தவர். அவரை பார்த்த அன்றைக்கே மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்பா. அப்படியா? மல்லிகா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த அப்பாவி நாடகத்தை அரங்கேற்றம் செய்தீர்களோ? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இந்த வகையில் நான் இருதலைக்குள்ளே எறும்பு. அப்பா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன், கட்டாயம் அவரை விடுதலை செய்யத்தான் வேண்டும். உங்கள் மகளின் வாழ்க்கையை நினைத்தாவது அவரை மன்னித்து விடுங்கள். இல்லையே என் உள்ளம் உருக்கொலையிட்டம். அறிமுகம் இல்லாத ஒருவனை காதலித்த குற்றத்துக்கு அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த தண்டனை. கொண்டு வாங்க இவனை. அப்பா, அப்பா, அப்பா. மாதவி, என்ன பிடிவாதம்? நீங்கள் அவரை கைது செய்து சொர்ணபுரிக்கு கொண்டு செல்லத்தான் வேண்டுமா அப்பா? என்ன கேள்வி இது? சொர்ணபுரி அரசனுக்கு நாம் கப்பம் கட்டுகிறோம் என்பதை மறந்து விட்டாயா? அவனை மறந்து விடு. அப்பா, மனதால் வரித்து விட்டேன் அவரை. அப்புறம் மறப்பது சாத்தியமா? போயும் போயும் ஒரு குற்றவாளியிடமா பிரேமை வைப்பது? குற்றவாளி என்று நாம் திட்டமாக சொல்ல முடியுமா அப்பா? விசாரணையும் போது வெட்ட வெளிச்சமாகிவிடும் அவன் வேஷம். அங்கொரு வேளை அவர் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டார், அவரை மணப்பதில் உங்களுக்கு தடையேதும் இருக்காதே? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்போது விசாரணைக்கு என்னையும் அழைத்து போங்களப்பா. உங்கள் மகளின் இந்த வேண்டுகோளுக்கு நீங்கள் அவசியம் இணங்கத்தான் வேண்டும். எத்தனையோ நாடுகளை வென்ற எனக்கு இன்னும் ஓர் நாடு வேண்டும் என்றால் அதற்கு பத்தினியின் பக்கத்துணையா வேண்டும். சிறுநரியின் உதவி சிங்கத்திற்கு தேவையா அமைச்சரே? உமது மாரிச்சவாதம் இங்கு யாரை மயக்காது. தந்தையால் நாடு கடத்தப்பட்ட உமக்கு நாடு ஏது? நாடு பிடிக்க சேனை ஏது? சேனை திருட்ட செல்வம் ஏது? சேர்ந்து சதி செய்ய இன்னொரு சீர்கட்ட மூளை ஏது? அதனால் மதிக்கட்டீர், சதிக்கு சதியிடமே சகாயம் தேடினீர் என்று நான் சொல்லுகிறேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைப்பவள் என் பிரேமா அல்ல என்பதை இந்த பதர் இப்படி அறிவான். தந்தை மட்டுமல்ல, கூட பிறந்த தங்கையும் விருத்து தள்ளினாலே உண்மை. காரணம்? அது என் சொந்த விஷயம். நீர் என் அரண்மனையில் ஒளிந்து கொண்டிருந்தது, பைத்தியமாக நடித்தது, அவைகளும் சொந்த விஷயங்கள் தானோ? ஆம், மங்களபுரியில் ஏன் அஜ்ஞாதவாசம் செய்தாய்? அதற்கு பதில் சொல் போதும். அதுதான் என் சொந்த விஷயம் என்று சொன்னேனே. வெளியிட முடியாத ரகசியமோ? இல்லை, வெட்கக்கேடு. யாருக்கு? உமக்கு, எனக்கு, இந்த நாட்டிற்கு. உன்மத்தம் பிடித்தவனே, என்ன உணர்கிறாய்? மல்லாந்து படுத்து உமிழ்ந்தால் எச்சில் மார்மீதுதானே விழும் என்று பார்த்தேன். இப்போது வெட்கக்கேடானாலும் வெளிப்படுத்து என்று என்னை வற்புறுத்துகிறீர்கள். கேளும், சொல்லுகிறேன். மாசுண்டாளும் அது மகள் கைப்பிடித்த கணவனை வஞ்சித்தாள். பரபுருஷனுடன் கொஞ்சி குழாவினாள். தன்மானத்தை மட்டுமின்றி எல்லோர் மானத்தையும் மண்ணாக்கி விட்டார். என்ன நெஞ்செழுத்தம்! எல்லை மீறிய இவனை இப்பொழுதே வெட்டி எறிகிறேன். ஒருமை மகாராஜா, கற்பு கட்டவள் உமது மனைவி என்றீரே, அப்பொழுதே நீர் ஏன் அதை வெளியிடவில்லை? இந்த ஆபாசத்தை நான் யாரிடம் முறையிடுவேன்? இதற்கு சாட்சியங்கள்? முதல் சாட்சி எனது தோழன் மதிவாணன், அவன் இங்கு இல்லை. இரண்டாவது சாட்சி தெய்வம், அது இங்கு வராது. மூன்றாவது சாட்சி நேரே பார்த்த என் கண்கள். ஒழுங்காக ஆதாரம் காட்ட முடியாத ஒரு அயோக்கியனின் அபாண்டத்தை யார்தான் நம்ப முடியும்? சந்தர்ப்பத்தின் சதியாலும் சூழ்நிலையின் சூதாலும்
சரியான ஆதாரம் காட்ட முடியாவிட்டால் மெய்யும் பொய்யாக வேண்டியதுதானா? சந்தர்ப்பம் சூழ்நிலை இரண்டும் சந்தர்ப்பவாதிகளின் சாகச சொற்கள். மரம் நீக்கி அறம் காப்பவன் என்றோ மன்னன். இருளில் ஒளிகாணும் இந்திரஜாலம் எனக்கு தெரியாதே. பொற்கொல்லன் பேச்சில் மயங்கி பூம்புகாரின் மடிகளை கொண்ட பொறுப்பற்ற பாண்டியன் தானோ நீரும்? செய்த தவறுகளை மறைக்க மனைவிக்கு விபச்சார பட்டம் சூட்டும் ஜெகப்புரட்டம். சரித்திரம் கண்டிராத சதிகாரம். சபையோர்களே சொல்லுங்கள், இவன் குற்றவாளியா இல்லையாவுங்க? குற்றவாளிதான். குற்றவாளி. எதற்கு வஞ்சாத எத்தன்? குற்றவாளியாதான். குற்றவாளி. நான் குற்றவாளி. நாகம் கக்கிய நஞ்சை மாணிக்கம் என்று மதித்து கூத்தாடி நடுநிலைமை தவறுவதா நாயகன் மாண்பு? மனித சதையை ருச்சி பார்க்கும் கழுகு கூட்டத்துடன் மன்னனும் சேர்ந்து ஹீங்கரிப்பதா நேர்மை? நீதியை சீர்குலைப்பதற்கா சிங்காதனம்? சத்தியத்தை சாய்ப்பதற்கா செங்கோல்? தர்மத்தை தலைகுனிய வைப்பதற்கா தலைமுடி? உண்மையை ஒருப்பதற்கா உடைவாள்? நீதி சின்னங்களை பின்னப்படுத்த துணிந்துவிட்ட அநீதிமானே, உன்னைத்தான் கேட்கிறேன், இது ஒரு நீதிமன்றமா? தேசியனும் தாழ்வான மகளுக்காக வெட்கப்படாமல் விருது பேசும் வீணனே, உன்னைத்தான் கேட்கிறேன், நீ ஒரு வேந்தனா? சண்டாள சதிகாரிக்கு சாமர வீசி சுயநலம் கருதி சூட்சமத்தை ஆராய மறுத்து அராஜகத்துக்கு தூபம் போட்டு படமைக்கு மங்களம் பாட நினைக்கும் மாமிச பிண்டங்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் மந்திரிகளா? அக்கிரமக்காரன் மகிழ வேண்டிய அமைச்சர் குழாம் பாட, அறிவற்றோர் ஒத்தூத, தாழ்ந்தோர் தாளம் போட சதுராடும் செல்வ சீமான்களே, உங்களைத்தான் கேட்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆண்களா பெண்களா? நியாய நியாயங்களை நிறுத்து பார்ப்பதல்லவா நீதி, வேந்தன் கடமை. அதற்கு உதவியாக இருப்பதல்லவா அமைச்சரின் தர்மம். இவர்கள் இருவரும் தங்கள் கடமையில் தவறாமல் பார்த்துக் கொள்வதல்லவா பிரபுக்களின் பாங்கு. அதற்கு பதிலாக இங்கு என்ன நடக்கிறது? கபடத்திற்கு கட்டியம், அகந்தை காலவட்டம், பகல் வேஷத்திற்கு பாராட்டு, சத்தியத்திற்கு சாவும் அணி அடியுங்கள். அற்பர்களே, நன்றாக அடியுங்கள். அபராதமே செய்தறியாத ஒருவனின் ஆயுளை முடிக்க ஆலசியம் காட்டாதீர்கள். நீதியை மிதித்து அநீதிக்கு கொடியேற்றி கோர நர்த்தனம் ஆடுங்கள். பாவமற்ற ஒரு பரிசுத்தமானின் ரத்தத்தால் பத்ரகாளி பிரேமாவுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நடக்கட்டும் உங்கள் நாசவேலை, மகிழட்டும் மன்னன். மண்ணிலும் என் தலையை பந்தாடி மகிழட்டும் மன்னனின் மகள். தெய்வம் பொறுக்குமா உங்கள் திருக்கூத்தை? போதும், நிறுத்து. ராஜ துரோகம் செய்ததோடு அல்லாமல் மனச்சாட்சியற்று மனைவி மீதும் பைசாட்டி துடுக்கான பேச்சாலும் துணிகரமான நடிப்பாலும் இச்சபையை ஏமாற்ற முயன்ற இந்த மானங்கட்டவனை மலை உச்சியில் இருந்து தலைகீழா உருட்டி தள்ளிவிடுங்கள். பொருங்கள் மகாராஜா, பொருங்கள். பழத்தை திருடி தின்னவன் ஒருவன் இருக்க, பழத்தோட்டத்துக்கு உடையவனை தண்டிப்பது நிரபராதி இளவரசர். யாரே பகவான் தட்டா ஹோகியா? நம்மகராம் சேர் பிரேமவிலாசத்தின் கதாநாயகன். महाराज नमस्ते महाराज, नंबल की गलती नहीं महाराज, गलती नहीं. इलवर्सी बात सुनना बनता, नंबल बोतलना पड़ता, नंबल के नजर छोड़ा महाराज. नमस्ते नमस्ते नमस्ते, नंबल की कोई छोड़ा नहीं महाराज. महाराज इलवर्सी की नंबल सुनना, कितने प्रसन्न की द्रोवम सयादे सुनना, केकले महाराज, आज केकले महाराज. अरे सोची बोलो. உண்மைதான் மகாராஜா, வேண்டாம் இந்த விளையாட்டுன்னு அப்பவே சொன்ன, இளவரசி கேட்கல. போதும் போதும், இந்த போக்கிரி சிறையில் அடைத்து வையுங்கள். துராத்மாவுக்கு துணை போன இவரை சிறையில் அடையுங்கள். வெட்கங்கட்ட உனக்கு ஒரு முக்காடா? குலப்பெருமையை ஒரு க்ஷணத்தில் குலைத்து விட்டாய். நம்பிய என்னை அடியோடு நாசமாக்கி விட்டாயடி. நயவஞ்சகி, துரோகி, கிராதகி, இவளை சுண்ணாம்பு காலவாயில் வைத்து சுட்டு எறியுங்கள். அதற்கு அவசியமில்லையப்பா. என் மோதிரத்தின் விஷம் இப்போதே அதன் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டது. நீ இறப்பதே மேல். உண்மை. எட்டிய இனிய கனி என்று எடுத்துண்டவள் எப்படி உயிர் வாழ முடியும்? தனனை தாமரை என்று நினைத்து தலையில் வைத்துக் கொண்டதின் பிறகு தப்புவதங்கே. அளவற்ற பாசம் வைத்தீர்கள். நானோ உங்களை மோசம்தான் செய்தேன். மனதை அடக்க வகையற்று மதிகட்டி மானம் இழிந்தேன். எல்லாருக்கும் கள்ளியாய் ஏழு பிறப்பும் தீயவனாய்த்தான் இங்கிருந்து மறையப் போகிறேன். தவறினே அந்த ஒரு தவறை மறைக்க தவறு மேல் தவறு செய்தேன். கபட நாடகம் ஆடுதல், கருணை இல்லாதிருத்தல், கண்மூடித்தனமாக நடத்தல், இவற்றில் கைதேர்ந்த கள்ளியாகிவிட்டேன். இதோ பலனையும் கைமேல் கண்டுவிட்டேன். பிறந்த குடிக்கு கொள்ளி வைக்க மாட்டாள் என் பிரேமா என்று சொன்னீர்கள். ஆனால் உங்கள் இருதயத்தில்
என்றுமே அணையாத பெரும் கொள்ளியை வைத்து விட்டுதான் போகிறேன். அப்பா, இந்த தூர்த்தையும் மன்னித்து மறந்து விடுங்கள் அப்பா. அப்பா, இப்படி அழைக்க எனக்கு உரிமை இல்லை, ஆனாலும் அழைக்கிறேன். ஆண்டவனின் தண்டனையை அனுபவிக்க போகும் இந்த பாவையை மன்னித்து விடுங்களாத்தான். மாதவியை மணந்து நீங்கள் இன்பமான இல்லறம் நடத்துங்கள். அத்தா, வருகிறேன். அப்பா, அத்தா. சகல மரியாதைகளுடன் சவத்தை அடக்கம் செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் சுந்தராங்கதராமன் இவர். அடச்சே, பைத்தியக்காரராக இருக்கிறாரே. என் தம்பியின் மாமனார் வீடு என்பது எங்களுக்கு தெரியாதா? விளையாட்டுக்கு சொன்னால். தம்பி சேமன் தானே? இருக்கிறேன் அண்ணா. இரு இரு இரு. அப்பா, கண்ணே சுந்தராங்கதா. அம்மா, அம்மா, அப்பா. சித்ரா, விசித்ரா. சுந்தராங்கதா, என் தவறுகளை மன்னித்து விடு. இனி நீதான் இந்த நாட்டின் மன்னன். சுந்தராங்கதா, பொருள் கொண்டு வராததற்காக உன்னை தேசப்பிரஷ்டம் செய்த என் பிழையை நான் எப்போதோ உணர்ந்து விட்டேனடா என் கண்மணி. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 5 வாக்கியங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி மன்றத்தில் விவாதம் நடத்தினேன். அதை பரீட்சிக்கவும் துணிந்தேன். முதல் 3 வாக்கியங்களை மெய்ப்பித்தார்கள் தங்கையும் தாயும் தந்தையும். ஆனால் 4வது வாக்கியத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. எந்த மனிதன் தன் காதல் மனைவியிடத்தில் இதை போய் சோதிப்பான்? ஆனால் அதுவும் தற்செயலாக நடந்தது என் மனைவி பிரேமாவினார். 5வது வாக்கியத்தையும் மெய்யாக்கினான் எனது தோழன் மதிவாணன். அனுபவத்தால் அறிஞர்கள் எழுதும் வாக்கியங்கள் என்றுமே பொய்யாவதில்லை. உண்மை உண்மை, முக்காலும் உண்மை. பிரேமாவின் கடைசி விருப்பம் இப்பொழுதே நடக்க வேண்டும். துன்பத்தை இந்த இன்பத்தால் தான் உடைக்க விரும்புகிறேன். மதிவாடா, என் உயிர் தோழா, உயிர் காப்பான் தோழன் என்பதை உணர்த்திய உத்தமனே, இப்படி வா. மல்லிகா, ஏற்றுக்கொள் எனது தோழனை. நண்பா, பெண்களில் உத்தமி இவள், ஏற்றுக்கொள். நண்பா, உன் சித்தம் என் பாக்கியம். சுந்தராங்கதர், மதிவாணன், மாதவி மல்லிகா, வீர தமிழ் மகன்,